அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வரலாற்று ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. என்னென்னு பார்த்தீங்கன்னா 2G ஊழலில் ராசா விடுதலை ஆன நாள் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அதாவது இதுவரைக்கும் திமுக கட்சியில் இருந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இல்லை கட்சியை சார்ந்த ஒருத்தங்க எந்த ஒரு குற்ற நடவடிக்கை ஈடுபடவில்லைங்க. நீங்கள் எங்கள் கட்சியை பார்த்து ஊழல் குற்றச்சாட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் எங்கேயாவது ஒரு தண்டனை பெற்ற ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க இல்லை ஒரு எம்பி யாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி உடன்பிறப்புக்கெல்லாம் சிலிர்த்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் எவ்வளோ ஊழல் பண்ணாலும் நாங்கள் கருணை பார்த்து வளர்ந்தவங்க, அந்த ஊழல் நாங்கள் அசால்ட்டாக பண்ணுவோன்னு சொல்லி முட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி சம்பவம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ராசா அவர்கள் 2G ஊழல்லேருந்து இன்றைக்கி விடுதலை செய்யப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்குது. ஆனால் அதே தினத்தில் டிசம்பர் 21 10:30 மணிக்கு ஒரு 7:30 பிடிச்சிருக்கேன். அந்த 10:30க்கு ஒரு 7:30 பிடிச்சிருக்கு. யாருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களை முழுக்க இழிவுபடுத்திய ஓசி பஸ்ஸு, சாதி ரீதியாக பெண்களை கேள்வி கேட்டு ஒரு கட்சி நிர்வாகிகள் கூட பார்க்காம உறுப்பினர் கார்டை தூக்கி மூஞ்சி அடிக்கன்னு சொல்லி மக்களை கொஞ்சம் மதிக்காத பொன்முடின்னு ஒரு அமைச்சர் தமிழ்நாட்டிலிருந்து கோயம்பேடு போகணுன்னாலும் இங்கிருந்து எங்கே போகணுன்னாலும் எல்லாம் ஓசி பஸ்ஸில் போகிறீங்க. அது மட்டும் தமிழ்நாட்டினுடைய உயர்கல்வித்துறை அமைச்சராக கூடிய பொன்முடி அவர்கள் இன்றைய தினத்தில் 10:30 மணிக்கு ஒரு 7:30 பிடிச்சிருச்சு. என்ன 7:30னா 3 ஆண்டு சிறை தண்டனை, அவருடைய மனைவி அவருக்கும் சேர்த்து 3 ஆண்டு சிறை தண்டனை, 50 லட்சம் அவதார தொகையை சென்னை உயர்நீதிமன்றம் மதிப்பிற்குரிய நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பு தமிழ்நாடு மக்களால் பெருதளவிற்கு எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு. இந்த அறிவிப்பை நம்ம கொண்டாடி தீக்கணும் எல்லாருமே. ஏன்னா ஒரு ஊழல் செய்த நபர் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, அது திமுக கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அதிமுக கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த நபர்கள் சட்டத்தின் முன்னாடி நம்ம தண்டிக்கப்பட வேண்டும். அப்போனா தான் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகளாக இருக்கலாம் எல்லாருக்குமே ஒரு பாடம் என்ன இருக்குன்னா, மக்கள் வரி பணத்தை திருடினா தட்டி கேட்க ஒரு துறை இருக்குது, அது நீதித்துறை இருக்குன்னு சொல்லி ஒரு நம்பிக்கை மக்களுக்கு இருக்கும். இந்த நிகழ்வை பார்க்கும்போது நம்ம தமிழக மக்கள் பெருதளவு கொண்டாடி தீர்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுடைய வரி பணம் கிட்டத்தட்ட 1,70,00,000, அது 1 கோடியில் 1 ரூபா ஆட்டை போட நம்மளுடைய காசு. அவர் எதுலேருந்து எடுத்திருக்காருன்னா 2006 2011 கனிமவளத்துறை அமைச்சராக இருக்கும்போது, கனிமவளத்துறை மற்றும் கல்வி அமைச்சராக இருக்கும்போது ஐயா கருணாநிதி உயிரோடு இருக்க காலகட்டத்தில் செய்த முறைகேடான சொத்து குவிப்பில் தான் இவருக்கு இந்த தண்டனை கிடச்சிருக்கு. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, செந்தில் பாலாஜியாவது தனியாக போனார். செந்தில் பாலாஜி போகும்போது தனியாக போனார், தம்பியை கூட விட்டுட்டு போயிட்டார்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் பெரிய வருத்தம்னா ஐயா சும்மா போகாமல் அவருடைய மனைவியும் சேர்த்து கூப்பிட்டு போகிறாங்க. மணியனா எப்படி ஆகுற? நல்லா இருக்கா? இப்போ நம்மளும் ஒரு லேபிள் ஆகிட்டோம்னா சந்தோஷமா இருக்குடா. இவ்வளோ நாளா மண்ணு ரொம்ப கம்பி வழியா பார்த்து உங்க அழகான மூஞ்சி தெரியாமே இருந்துச்சுண்ணா. சரி வா உள்ள போய் கிட்டத்தட்ட அவங்க மனைவிக்கும் சேர்த்து இந்த தண்டனை கிடச்சிருக்கு. அதை பார்க்கும்போது கொஞ்சம் சரி, பெண்களுக்கு கிடச்சிருக்கான ஊழல் செய்யும் எல்லாரும் கிடைக்கிறது மாற்றுக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஒரு எக்ஸ்கியூஸ் ரைட்டு, கொஞ்சம் வருத்தம் தான். குடும்பத்தோடு போகிறப்போ உங்கள் நிலைமையில் பார்க்கும்போது நீங்கள் எவ்வளவு தௌலட்டா திமுக உறுப்பினர் சேர்க்கை நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி ஆவேசம். திமுக நிர்வாகிகள் முகத்திலேயே படிவத்தினை தூக்கி எறிந்ததால் முகம் சொல்லிப்புக்குள்ளான அந்த கட்சி நிர்வாகிகள் எவ்வளோ கெத்தா எவ்வளோ சந்தோஷமாக மேடல் நின்று இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் சாதி ரீதியாக பேசி மக்களை முழுக்க அசிங்கப்படுத்தின ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் சிறைக்கு செல்றதை பார்க்கும்போது மனது சந்தோஷமாக தான் இருக்குது. சத்தியமாக சந்தோஷமாக தான் இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த தீர்ப்பு நிரந்தரம் கிடையாது. நீதிமன்றம் சொல்கிறதுனாலேயே ஒருத்தன் குற்றவாளி ஆயிட முடியாதுங்க. யார் சொன்னது? சங்கியா இல்லை திமுக கட்சிக்காரங்க? அதெல்லாம் கிடையாதுங்க. உழைக்கும் மக்கள், பாட்டாளி மக்கள், மதிப்பிற்குரிய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச் செயலாளர் ஐயா சொல்கிறாரு, இல்லை இது பொன்முடி நீதிமன்றத்துக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று கொடுத்துருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வாய்ப்பு ஒன்று இருக்குது, அதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். இந்த தீர்ப்பு மட்டுமே, உயர்நீதிமன்ற தீர்ப்பு மட்டுமே இறுதி முடிவு கிடையாதுன்னு சொல்லி ஒரு அருமையான ஒரு அருமையான விளக்கத்தை, இதுவரைக்கும் யாருமே யோசிக்காத ஒரு விஷயத்தை யார் சொல்கிறாங்கன்னா,
உழைக்கும் மக்களுக்காண்டி பாட்டாளி மக்களுக்காண்டி குரல் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய உழைக்கும் வர்க்கம் சொல்லுவாங்கள்லாம், உங்களுக்காண்டி நாங்கள் தாங்க பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் இங்கே தமிழ்நாட்டை மட்டும் பேச மாட்டோம், கேரளாலையும் பேசுவோம், காஷ்மீர்லேயும் பேசுவோம். ஏன் உலகம் முழுக்க ஒற்றை கொள்கை மார்க்ஸ் கொள்கைன்னு பேசக்கூடியவங்க, அந்த மார்க்ஸ் கொள்கையை ஏற்றிருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க பொன்முடிக்கு முட்டு கொடுக்குறாங்கனால், திமுகவை நம்பி ஒரு நபர் போனாங்கன்னா அது சிவபெருமானாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கர்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அரிச்சதன் சொல்லுவாங்க வாயில் பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அவராக இருந்தாலும் கூட திமுக கட்சிக்கிட்ட வந்துட்டாங்கன்னா போய் சொல்லி தான் ஆகணும். இது எவ்வளோ பெரிய முட்டி, எவ்வளோ பெரிய முரண்பாடுன்னு பார்த்துக்கோங்க. ஒரு அமைச்சர் நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டிருக்காரு. தண்டிக்கப்பட்ட அவரை ஒரு கட்சிக்காரங்க முட்டு கொடுத்தா பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு கூலிக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு கொத்தடிமை வந்து அது ட்விட்டரில் எழுதுது, ராஜீவ்காந்தி செத்த பெண்ணை எழுதிக்கிட்டு இருக்கு. அது பார்த்துக்கிட்டுனா அவர் வந்து நீங்கள் வந்து அதிமுக பீரியடில் வந்து போடப்பட்ட ஒரு வழக்கு, அந்த வழக்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போவே முடிச்சு போட்ட வழக்கு அப்படின்னு சொல்லி என்னெல்லாமல் ஊர்ட்டு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து அப்போவே முடிஞ்சிருச்சு. அவர் மனைவி பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 5 கோடிக்கு சம்பாதிக்கக்கூடிய பெரிய பணக்காரங்க. ஒரு மனைவி வந்து பரம்பரை பணக்காரங்க. அவங்க அந்த சொத்தை வந்து வருமான வரித்துறை கணக்கிலே சேர்க்கலைங்க. அதனால் நாங்கள் கணக்கில் போட்டு இப்போ உயர்நீதிமன்றத்தில் தூக்கி போட்டு காமிச்சு பொன்முடி செய்தது ஊழலே கிடையாதுன்னு சொல்லி நாங்கள் நிறுவனம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஒரு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறேன், அது வந்து கொத்தடிமைக்கு வேலை. ராஜீவ்காந்திக்கு அதுதான் வேலை, திமுக ஐடிவிங்களுக்கு அதுதான் வேலை. அவங்க பண்ணுனா பிரச்சனை கிடையாதுங்க. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எதுக்கு உள்ளே வந்து நீங்கள் வாண்டடாக வந்து முட்டு கொடுக்கணும்? இது இந்த முட்டை பார்க்கும்போது உங்களுக்கே வந்து கூச்சமாக இருக்காதா? இப்போ நாளைக்கு மக்கள்கிட்ட நீங்கள் எப்படி போய் முன்னாடி நின்று பேசுவீங்க? கம்யூனிஸ்ட் தோழர்களே, உழைக்கும் மக்களை வாங்க ஒன்று கூடுவோம், எப்படி குரல் கொடுப்பீங்க நீங்கள்? மக்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி, பாட்டாளி மக்களுக்காக பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை இப்படி மாறி நிற்கினா திமுகனுடைய அல்லுசிலாக இருக்கக்கூடிய விசிக கட்சியோடைய நிலைமை நம்ம பேசவே வேண்டாம். இவங்களுக்கே இந்த நிலைமைனா, கம்யூனிஸ்ட் கட்சிக்கே இந்த நிலைமைனா, மதிமுக ஐயா பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்கள் நிலைமை பற்றி பேசவே வேண்டாம். ஏன்னா இவரே, அதாவது இந்த கம்யூனிஸ்ட் கட்சியே இப்படி நிலை மாறி போய் தலை மாறி பேசுகிறாங்கன்னா, இவங்க இப்படி பேசும்போது மதிப்பிற்குரிய ஐயா வைகோ அவர்கள், திருமாவளவர்கள், தவக்கா கட்சிக்காரங்க இவங்க என்ன பேசுவாங்க? நல்லா முட்டு கொடுப்பாங்க, பயங்கரமாக முட்டு கொடுத்து பேசுவாங்க. நமக்கு இறுதியாக ஒன்றே நம்ம சொல்ல நினைக்கிறோம், ஒரே ஒரு கருத்து தான். ஐயா நம்ம எல்லாருமே சொன்னார், ஓசி பஸ்ஸு, ஓசி அப்படின்னு சொன்னார் நம்மளை வந்து. அப்புறம் ஒரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகர்மன்ற உறுப்பினர் ஒருத்தங்க, அவங்கள சாதி ரீதியாக எழுப்பி கேலி கட்ட ஒரு கேவலமான மனநிலை கொண்டவர் தான் இந்த பொன்முடி அவர்கள். இப்போ நம்ம மக்களை பேருந்தில் பயணிக்கக்கூடிய அரசு சொல்லக்கூடிய திட்டத்தை ஓசின்னு கேவலப்படுத்தின இதே பொன்முடி அவர்களுக்கு இப்போ வெள்ளை சட்டை போட்டு வெள்ளை கலரில் ஒரு டவுசரிங் கொடுத்து விட்டு, நீங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் ஓசியில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா களி திங்கலாம், ஓசியில் சிறையில் தூங்கலாம், ஓசியில் ஃபேன் காத்தில் நீங்கள் இருக்கலாம், ஓசியில் நீங்கள் சகல வயலங்களும் நீங்கள் அனுபவிக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ஓசி. என்ன கொச்சப்படுத்தாங்க நம்மளை வந்து. உண்மையிலேயே ஒரு இயற்கை மீது நமக்கு வந்து பார்க்கும்போது தப்பு செஞ்ச யாராக இருந்தாலுமே தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆகச்சிறந்த முன்னுதாரணமாக இருக்குது. நீதிமன்றம் வந்து 30 நாளைக்கு அவர்கள் வந்து இது கொடுத்துருக்காங்க, மேல்முறையீடு பண்ணுவதற்கு கொடுத்துருக்குறாங்க. தண்டனை பெற்ற அது வரைக்கும், அதாவது இப்போ வரைக்குமே தண்டனை பெற்ற ஒருத்தர் தான் பொன்முடி அவர்கள். அவருடைய சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பும் போகும்போது அவருடைய அமைச்சர் பொறுப்பும் போக ஆல்ரெடி போயிருச்சு. அது நிரந்தரமாக இருக்கணும். இதுலேயும் வழக்கு போகும்போது இதே தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டு மக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். இதுதான் தமிழ்நாட்டு மக்கள் பேரின்பமாக கொண்டாட போகிறோம். நன்றி, வணக்கம்.